Hi friends, welcome to my channel. This is Ekisman. So இந்த வீடியோல நொனக்கொழி அப்படின்ற சொல்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா அந்த subscribe பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். நம்ம சேனல்ல போடுற ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் கண்டென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி போடுற ரிவ்யூ. இதனால உங்களுக்கு மூவியோட எந்த ஒரு ஃபீலும் குறையாது. ரிவ்யூ பிடிச்சிருந்தா வீடியோட எண்டில் ஒரு லைக் தட்டிருங்க. நுணக்குழி. ஸோ இந்த மலையாளம் வேர்டோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா பொய்கள் சூழ்ந்த ஒரு இடம். இதுக்கு கீழே ஒரு டேக்லைன் போட்டிருப்பாங்க, லையர்ஸ் டே அவுட் அப்படின்னு. இந்த மூவியை ஜித்து ஜோசப் சொல்கிறவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட படங்கள் சிலது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மெயினாக திருஷ்யம் மலையாளத்தில், தமிழில் பார்த்தீங்கன்னா பாபநாசம். ஸோ கமல் நடிச்சிருப்பார். திருஷ்யம் எந்த அளவுக்கு ஓடிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒரு பையனாக வந்து இருக்கார். அண்ட் அவரோட அப்பா சில பல ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோ வந்து ஒரு பொறுப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து சொல்லி அனுப்பி விடுறாங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளர்ந்ததுனால ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் வந்து அவரோட கேரக்டர் அண்ட் அவரோட நேச்சர் வந்து இந்த படத்தில் இருக்கும். அப்படி ஆஃபீஸ் டைமில் இருக்கும்போது அவரும் அவரோட ஒய்ஃபும் பர்சனலாக பெட்ரூமில் இருந்த ஒரு வீடியோவை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அதை அவர் லேப்டாப்பில் வச்சு பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நடக்குது. அந்த ரைடப்போ இந்த லேப்டாப்பை வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இது ஒய்ஃபுக்கு தெரிய வர, ஸோ அவங்க டென்ஷன் ஆகி, நீ வந்து லேப்டாப்போடு வந்தாவா, இல்லைனா வந்து என்னை வந்து தூக்கில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அமுச்சு விட்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க. வேறு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ்க்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு சினாரியோவில் கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. அங்கே அந்த ஹஸ்பண்டாக இருக்கிறவரோட ஃப்ரெண்டு வந்து பொய் சாட்சி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு டாக்டர். ஸோ இதில் வந்து கடுப்பான அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து அந்த டாக்டரோட கிளினிக் போயிட்டு அவங்கள வந்து சரமாரியாக வந்து தாக்குறாங்க. மூச்சு காற்று இல்லாத அந்த டாக்டரை பார்த்து பதறிப்போன அந்த ஒய்ஃப் கேரக்டர் அங்கேருந்து பயந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ இது 2 சினாரியோ. ஸோ இது இல்லாமல் படத்தில் பார்த்திங்கன்னா பல சினாரியோஸ் வந்து இன்டர்லிங்க்டாக வரும். ஸோ இந்த சினாரியோஸ்லாம் தாண்டி படத்தில் வந்து கடைசியாக இவங்க சொன்ன மாதிரி ஒன்று இந்த டெட் பாடிக்கிட்டேருந்து இவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அண்ட் இவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கேரக்டருக்கு வந்து அவர் நினச்ச மாதிரி அந்த லேப்டாப் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்டேருந்து, இது இல்லாமல் நான் சொன்ன மற்ற அந்த சினாரியோஸ் எல்லாம் எப்படி இன்டர்லிங்க்ட் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு காமெடி நோட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சது தான் இந்த நுணக்குழி. இப்போ கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பசில் ஜோசப், ஸோ அவர் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து நம்மளுக்கு இப்போது ரீசெண்ட் டேஸில் கண்டிப்பாக ரீசெண்ட் மந்த்ஸில் தெரிஞ்சிருக்கும், குருவாயூர் அம்பல நடையில். ஸோ அந்த படத்தில் பிருத்திவிராஜ் கூட ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இதை நிறைய பேர் வந்து தமிழ்லேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் இந்த மூவியில் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையா, மனசில் என்ன தான் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் பயம்லாம் இருந்தாலும் அதை வந்து அந்த ஒரு திமிரோடையும் ஒரு ஆட்டிடியூடோடையும் காமிச்சிக்கிற விதமாகட்டும். ஸோ அப்படியே அந்த ஒரு கேரக்டரை வந்து பயங்கரமாக நல்லா காமிச்சிருந்தார் ஃபன்னாக. பல இடத்துல அவரோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் அந்த சுச்சுவேஷனை அவர் ஹேண்டில் பண்ணுற விதமாகட்டும், ஸோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதாகட்டும், அண்ட் அது இல்லாமல் அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சிரிப்பு வைக்கிற அளவுக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேஸ் ஆண்டனி. ஸோ அவங்க இன்னொரு லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ அவங்களோட கேரக்டர் ஒரு போல்டான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஒரு சூழலில் மாட்டிக்கும் போது எப்படி தப்பிக்கலான்னு யோசிப்பாங்களோ, ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்து அந்த பதட்டத்தோட ஹேண்டில் பண்ணுற விதமாகட்டும், அண்ட் அதை வந்து மாற்றி விட ட்ரை பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் சித்திக்கோட கேரக்டர். ஸோ சித்திக் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டு அங்கே. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவரோட ரோலும் கொஞ்சம் பெக்யூலராக கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருப்பார். ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அண்ட் சரக்கு அடித்தா ஒரு லோக்கலாக, ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து நல்லாவே இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரோட டைலாக் டெலிவரிஸும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சிரிக்க வச்சிச்சு சில இடத்துலலாம். நெக்ஸ்ட்டு நிக்கிலா விமல். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த குருவாயூர் அம்பல நடையில் வந்து நடிச்சிருப்பாங்க எக்ஸா. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட ரோல் வந்து அங்கங்கே வந்தாலும் கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷனில் வந்து பயங்கரமாக நம்மளை வந்து சிரிப்பேற்றுற மாதிரி ஒரு போர்ஷன் வந்து வரும். ஸோ இது இல்லாமல் அஜு வர்கீஸ், பைஜு, மனோஜ், சைஜு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரோலை நல்லாவே காமிச்சிருந்தாங்க. போலீஸாக நடித்த பைஜு பார்த்திங்கன்னா அவரோட ரோலும் ரொம்ப பெக்யூலராக கொஞ்சம் நல்லா டைமிங்கெல்லாம் பயங்கரமாக டெலிவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அல்டாஃப் சலீம். ஸோ இவரையும் நீங்கள் வந்து பிரேமலு, மந்தாகினி அந்த மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த
அங்கங்கே படத்தில் வந்தாலும் அவர் வர போர்ஷன்லாம் வந்து நம்மளை வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து சிரிப்பு காமிச்சு நல்லாவே இது பண்ணியிருப்பாரு. அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன் சொல்லவே தேவையில்லை. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷனை வந்து காமிச்சு நல்லா சிரிப்பு காமிச்சிருப்பாங்க. ஸோ மூவியில் சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு 2-3 சாங்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டோரி ஃப்ளோலே வந்து போயிடும். அதனால் இதுக்குன்னு சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே அவங்க வந்து எதுவுமே காமிக்கலை. பட் அதை வந்து நீட்டாக, ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அதையும் அவ்வளோ டீசெண்டாக கிளாரிட்டியாக நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸ்டோரியோட ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் எந்த இடத்துலையும் லேக் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு ஃபிலிம். ஏன்னா இது ஒரு காமெடி பேஸில் எடுத்த படம். பட் ரீசெண்ட் டேஸில் நிறைய காமெடி ஃபிலிம் வந்து காமெடி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் தான் நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழில். பட் ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சிரிக்க வச்ச படமாக நான் இந்த படத்தை கவனித்தேன். பிகாஸ் எந்த ஒரு இடத்துலையும் லேகாக இல்லாமல் ஒரு காமெடிக்காக எடுத்த படத்தை வந்து ஒரு காமெடியை வந்து நல்லாவே வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இந்த படத்தில் வந்து லேக் எனக்கு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு சினாரியோஸை வந்து இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாலும் அந்த ஒரு 10-15 கேரக்டருக்குள்ளேயே படம் நடக்கிறதுனால அந்த 10-15 கேரக்டரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி கரெக்டாகவே ஒரு சீக்வன்ஸை வந்து கரெக்டாக மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் எக்ஸ்ட்ராவான ஒரு சீனோ இல்லை வந்து அன்வான்ட் சீனோ அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. அந்த 2 hours 5 minutes பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஒரு ரைட்டிங்ஸை வந்து நல்லா இதை படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அந்த ஒரு லேக் நம்மளுக்கு தெரியவே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஸ்டோரியோட அனதர் ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் வந்து நீங்கள் அங்கங்கே நிறைய இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி ஃப்ளோ வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் வந்து அந்த ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு போய் ஸ்டோரி வேறு ட்ராக்கில் போகிறதுனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே படத்தை வந்து எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க இந்த படத்தை. அண்ட் எந்த ஒரு இடத்துலையும் அந்த காமெடியும் விடாமல் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ் இதில். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு லேகும் தெரியல. அண்ட் காமெடியும் அந்தளவுக்கு போராக எந்த இடத்துலையும் தெரியல. எல்லாமே கொஞ்சம் எங்கேஜிங்காக நல்லா வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மலையாளத்திலே பார்க்க பாருங்கள். அப்போ தான் மேபி அந்த ஒரு ஃபீல் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தாராளமாக போய் பார்க்கலாம் தேட்டரில். பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த படத்தில் 18+ கண்டென்ட்டும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா சிரிக்கிற அளவுக்கு நல்லா ஒரு பேக்டாக வச்சுருந்தாங்க இந்த மூவியை. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 100% ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல் பண்ணி வெளியே வருவீங்க. அண்ட் இந்த மூவியை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.